ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாலிட்டியோட பார்ட் 3 வீடியோ. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம். இதில் பார்ட் 3 வீடியோ அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இது மூணுமே பார்க்க போகிறோம். இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அந்த ஆர்டிகல்ஸை மட்டும் சொல்லாமல் அதை சுற்றி இருக்க நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஃபுல்லாக வந்து பாருங்கள். நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் இடையில ஷேர் பண்ணுவேன். ஓகே, அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கான்செப்டை தாண்டி, பாலிட்டியை தாண்டி இந்தியாவை பற்றி நீங்கள் ஒரு பேசிக்கான புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்ட் 3 வீடியோ அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருந்த அப்ரோச்சுக்கும் இந்த வீடியோ முடிக்கும் போது இந்தியா அப்படிங்கிறது இப்படி தான் ஃபார்ம் ஆச்சா, இப்படி தான் ஸ்டேட்ஸ்லாம் உருவாச்சா அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, இதில் ஒரு 20 to 30 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் லைக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யாருமே பண்ணல. ஓகேவா? இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ ஒரு 20 லைக்ஸ் வந்து போட்டுறேன். ஓகே, ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் பார்ட்ஸில் மொத்தம் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இனிஷியலாக க்ரியேட் பண்ணும்போது 22 பார்ட்ஸ் இருந்தது. இப்போது 25 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இனிஷியலாக 22 இருந்தது, இப்போது 25 பார்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணி ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்ட் 1. பார்ட் 1 என்னது அப்படின்னா, யூனியன் state and its territories. யூனியன் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ஓகே, யூனியன் அப்படிங்கிறது நம்ம மொத்த இந்தியாவை அப்படி சொல்கிறோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், அதோட டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்குது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் அது வந்து பார்ட் 1. பார்ட் 1 எந்தெந்த ஆர்டிகல்ஸில் இருந்து இருக்குது அப்படின்னா, ஆர்டிக்கல் 1 to 4. ஓகே, நீங்கள் எக்ஸாமுக்கு எந்தெந்த ஆர்டிகல்ஸ் படிக்கணும், எக்ஸாமுக்கு ஆர்டிகல்ஸ் நிறைய கேட்குறாங்களே அப்படின்னா, ஆர்டிக்கல் 1 to 51A வரைக்கும் ஃபுல்லாக படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் 51Aக்கு மேலே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க ஆர்டிகல்ஸ் மட்டும் படித்தா போதும். ஓகே, 52 to 365ல் எல்லாத்தையும் நம்மளால் படிக்க முடியாது. இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்னு ஒரு சிலது இருக்குது. ஓகே, நம்ம அந்த டாபிக் பார்க்கும்போது பின்னாடி பிரசிடென்ட் பார்லிமெண்ட்லாம் பார்ப்போம். அது பார்க்கும்போது எந்தெந்த ஆர்டிகல்ஸ்லாம் நான் சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்கனாலே போதும். ஓகே, அதுதான் எக்ஸாமில் வரும். அந்த மாதிரி இம்பார்ட்டண்டாக இருக்குது 52க்கு மேலே படிச்சுக்கலாம். 1 to 51A அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாகவே படிக்கணும். ஓகே, இப்போ ஆர்டிக்கல் 1 to 4. இதில் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 1. ஓகே, ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, நேம் ஆஃப் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. நேம் ஆஃப் இட்ஸ் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஓகே, இந்தியாவோட பேர் என்ன, அதோட எல்லை வரம்பு என்ன அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 1. ஓகே, இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சில இடத்துல கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நம்ம எப்பவுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போடுவோம். ஒரு சில இடத்துல கவர்மெண்ட் ஆஃப் பாரத்ன்னு போட்டிருந்தாங்க. ஓகே, அப்போது அது இப்படி யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, யூஸ் பண்ணலாம். எதனாலனா, இப்போது ஆர்டிக்கல் 1 நமக்கு இதை கிரியேட் பண்ணும்போது இந்தியாவுக்கு என்ன நேம் வைக்கலாம், நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் டிஸ்கஷன் போகும்போது இந்தியான்னு நேம் வைக்கலாம்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அது வந்து பிரிட்டிஷ் வச்ச பேர், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பாரத் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சஜஷன்ஸ் வருது, இந்தியான்னு வைக்கலாம் இல்லை பாரத்னு வைக்கலாம்னு சொல்லி சஜஷன் வருது. ஓகே, இப்போ என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா தட் இஸ் பாரத். ஓகேவா? இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லி நேம் வைக்கிறாங்க. ஓகேவா? இந்தியா என்ற பாரதம். அப்போது இந்தியாவோட பேர் என்ன அப்படின்னா, இந்தியா என்ற பாரதம். அப்போது நம்ம இந்தியான்னு யூஸ் பண்ணிக்கலாம், பாரதம்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க.
அப்போது கவர்மெண்ட் யூஸ் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஆஃப் பாரத்னு யூஸ் பண்ணது கரெக்டு தான். ஓகேவா? அடுத்தது ஆர்டிக்கிள் 2. இப்போ ஆர்டிக்கிள் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அட்மிஷன் என்னது? புதுசாக உள்ளே சேர்த்துக்கிறது. அப்போது ஆல்ரெடி நமக்கு இந்தியா இருக்குது. ஓகேவா? இப்போ இந்தியா கூட ரஃபாக ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா? இது நான் ரஃபாக ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்தியா எக்ஸாக்டாக அப்படி இருக்காது. ஓகே, ஓரளவுக்கு. ஓகே, நம்ம இந்தியா இப்படிங்கிறது இருக்குது. இதில் இருக்க எல்லா பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறத சேர்த்து தான் நம்ம இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டேட்டை வந்து நான் உள்ளே சேர்க்குறேன், ஒரு ஊரை வந்து உள்ளே சேர்க்குறேன் அப்படின்னா அது எந்த ஆர்டிக்கல் மூலயமா பண்ண முடியும்? ஆர்டிக்கல் 2, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட். வெளியிலேருந்து ஒரு ஸ்டேட்டை புதுசாக சேர்த்துக்கிறது, இல்லை ஒரு வெளியிலேருந்து ஒரு ஸ்டேட்டை சேர்த்து புதுசாக அதை உருவாக்குறது, அந்த மாதிரி இருந்தால் அது ஆர்டிக்கல் 2 கீழே வரும். ஓகே, நம்ம வெளியிலேருந்து ஒரு இதை வாங்குகிறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சிக்கிம் அப்படிங்கிற பிளேஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இந்தியா கூட கிடையாது. ஓகே, கொஞ்ச நாள் கழித்து நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சிக்கிம் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம். அதே மாதிரி பாண்டிச்சேரி, கோவா, டாமன் டையூ, ஜம்மு காஷ்மீர், இந்த மாதிரி ஒரு சில பிளேசஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் இல்லை, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாமே ஆட் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆர்டிக்கல் 2 கீழே வரும். அடுத்தது ஆர்டிக்கல் 3, formation of new states. Formation of new states or alteration of boundaries. Formation of new states or alternation of boundaries. இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்டேட்டை புதுசாக உருவாக்குறோம், இல்லைன்னா அதோட பவுண்டரிஸை மாற்றி அமைக்கிறோம். ஓகேவா? முன்னாடி பார்த்தது ஆர்டிக்கல் 2 என்னது? வெளியிலேருந்து ஒரு ஸ்டேட்டை நம்ம உள்ளே சேர்க்குறோம். இப்போ ஆர்டிக்கல் 3ங்கிறது ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுது, பவுண்டரியும் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளேயே நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, இப்போ முன்னாடி இங்கே நமக்கு ஆந்திரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருந்தது. ஓகே, முன்னாடி ஆந்திர பிரதேஷ் இருந்தது. இப்போ எப்படி இருக்குது? ஆந்திர பிரதேஷ் தனியாக, தெலுங்கானா தனியாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே வந்து நம்ம என்ன பண்ணோம்? முன்னாடி ஒரு ஸ்டேட்டாக இருந்தது, 2 ஸ்டேட்டாக பிரிஞ்சிருக்கும். அப்போ தெலுங்கானான்னு ஒரு புது ஸ்டேட்டு உருவாயிருக்கு, அதோட பவுண்டரி நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம். அப்போது இது ஒரு ஸ்டேட்டும் உருவாயிருக்கு, பவுண்டரியும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இது எந்த ஆர்டிக்கல் கீழே வருது அப்படின்னா ஆர்டிக்கல் 3. ஓகே, இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நமக்கு இந்தியா மேப்பில் மேலே என்ன இருக்குது? ஜம்மு காஷ்மீர். இப்போது ஜம்மு காஷ்மீருங்கிறது முன்னாடி என்னவாக இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்டேட்டாக இருந்தது. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாக பிரித்து, ஒன்று வந்து ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று லடாக் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகே, ரெண்டுமே வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த பாயிண்ட்லாம் நான் பின்னாடி தனியாக சொல்கிறேன், இப்போதைக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம பவுண்டரிஸ் என்ன பண்ண முடியும்? உள்ளுக்குள்ளேயே மாற்றி அமைச்சோம் அப்படின்னா அது ஆர்டிக்கல் 3. ஓகே, ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுது? இந்தியாவோட பேர் என்ன, அதோட எல்லை வரம்பு என்ன அப்படின்னு சொல்லுது. ஆர்டிக்கல் 2 வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட்டை நம்ம வந்து உள்ளே சேர்க்குறோம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. அடுத்தது ஆர்டிக்கல் 3 அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டேட்ஸ்லேயே புது ஸ்டேட்ஸை உருவாக்குறது, இல்லை அதோட பவுண்டரியை மாற்றி அமைக்கிறது, இது எல்லாமே ஆர்டிக்கல் 3. அடுத்தது லாஸ்ட் ஒன் ஆர்டிக்கல் 4. இப்போது ஆர்டிக்கல் 4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ் அண்டர் ஆர்டிக்கல் 2 and 3 are not considered as amendments. Not considered as amendments. அப்போது ஆர்டிக்கல் 2 and 3 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, புதுசாக ஒரு ஸ்டேட்டை உள்ளே சேர்க்குறோம். அப்போ இதுக்கு என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா தனியாக நம்ம கான்ஸ்டியூஷனில் போய் புதுசாக எதையும் சேஞ்ச் பண்ணி அமெண்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஆர்டிக்கல் 4ல் 2 and 3 எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு எப்படி அமெண்ட்மெண்ட் தேவையா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 4. ஓகே, இப்போ பார்ட் 1 அப்படிங்கிறது இந்தியாவோட
இந்தியா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட் அதோட பவுண்டரிஸ் இதை பற்றிலாம் பேசுது. ஆர்டிகல் 1 வந்து நேம், ஆர்டிகல் 2 வந்து வெளிலேருந்து ஒரு ஸ்டேட், ஆர்டிகல் 3 வந்து உள்ளுக்குள்ளே சேஞ்ச் பண்ணுறது, 4 வந்து 2ஐயும் 3 எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, இந்த ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடான இந்த டாபிக் கீழே நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகே, நமக்கு 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. ஓகே, இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது இந்தியா எப்படி பிரிஞ்சுது அப்படின்னா 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக பிரிஞ்சிருந்தது. ஓகே, 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக தனித்தனியாக பிரிஞ்சிருந்தது. பிரின்சஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான பிளேசஸ் இருந்தது. ஓகேவா, இப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும்போது இந்த 552 மெம்பர்ஸும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இந்தியா கூட போய்க்கலாம், விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பாகிஸ்தான் கூட போய்க்கலாம். இப்போ 2 பேர் கூடயும் போக விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனியாக ஒரு ஊராக கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, அப்போ இதில் 549 மெம்பர்ஸ் இந்தியா கூட டேரெக்டாக ஜாயின் பண்ணிடுறாங்க. ஓகேவா, எந்த கண்டிஷனும் நம்ம எதுவுமே போடலாம் கூட, ஒப்பந்தம்லாம் போடல. இந்த 552ல் 549 டேரெக்டாக நம்ம கூட ஜாயின் பண்ணிடுறாங்க. அதில் ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணலையா, அது யார் யார் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹைதராபாத், அடுத்தது ஜுனாக். ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹைதராபாத், ஜுனாக், இந்த 3 பிளேஸும் வந்து இந்தியா கூட சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழித்து திரும்ப சேர்ந்துருப்பாங்க. ஓகே, நம்ம ஜம்மு காஷ்மீர் பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், அப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஜம்மு காஷ்மீர் வந்து நம்ம கூட ஆட் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத்தும் நம்ம கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜுனாக்கும் வந்து இந்தியா கூட ஆட் ஆயிடுவாங்க. 3 பேருமே இந்தியா கூட ஆட் ஆகிருப்பாங்க. ஓகே, அப்போ ஸ்டார்டிங்கில் கிரியேட் பண்ணும்போது 549 ஆட் ஆகிறாங்க, 3 பேர் ஆட் ஆகலை. யாராருன்னா ஜம்மு காஷ்மீர், ஹைதராபாத், ஜுனாக். பின்னாடி அவங்க 3 பேருமே இந்தியா கூட ஆட் ஆகிருப்பாங்க. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருக்குது. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் எப்போ கிரியேட் பண்ணுறோம், 1950ல். இப்போ கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்ஸை வந்து நம்ம 4ஆக பிரிக்கிறோம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி. ஓகே, இந்த மாதிரி 4 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். இப்போ பார்ட் ஏங்கிறது என்னென்னா கவர்னர் ப்ராவின்சஸ். கவர்னர் ப்ராவின்சஸ் பிரிட்டிஷ் எந்தெந்த ஏரியாஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, அதுக்குன்னு தனி கவர்னர் போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிளேசஸ்லாம் பார்ட் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்ட் பியில் இப்போ நம்ம சொன்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இந்த மாதிரியான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்னன்னு சொல்கிறோன்னா பார்ட் பி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்ட் சி என்னதுன்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ். சீஃப் கமிஷனர்ஸ் போட்டு ஒரு சில இடங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அந்த சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ். தி லாஸ்ட் ஒன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஓகேவா, இப்போ 1950ல் நம்ம எப்படி பிரிச்சிருந்தோம், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, இப்படி தான் வந்து ஸ்டேட்ஸை பிரிச்சிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து இப்போ என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இப்போ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு பிரிச்சாச்சு. ஆனால் எல்லாரும் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ், இப்படி பிரிக்கலாம் ஸ்டேட்ஸை அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் வருது. ஓகே, மொழி வாரியாக மாநிலங்களை பிரித்தல். எந்த ஊரில் இந்த மொழி அதிகமாக பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு பேர் வைக்கலாம், தனியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது இதுபடி என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி போடுறாங்க. ஃபஸ்ட்டு கமிட்டி வந்து தார் கமிட்டி. ஓகேவா, லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டாக பிரிக்கணுங்கிறதுக்காக போட்டால் ஃபஸ்ட்டு கமிட்டி வந்து தார் கமிட்டி 1948ல் போடுறாங்க. ஓகேவா, இதோட ஹெட் வந்து எஸ்கே தார். ஓகே, அவரோட நேம் இருக்கனால தார் கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை அப்பாயின்மெண்ட் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா,
இப்போ இவர் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாருன்னா, அவரோட ரெக்கமெண்டேஷன் தார் கமிட்டி என்ன சொல்லுது, ரிஜெக்டட் linguistic கான்செப்ட். இந்த மாதிரி லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரிக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிஸில் பிரிச்சுக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்ஸை வந்து மாற்றிக்கோங்க, லாங்குவேஜ் பேஸ்டாக பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஜேவிபி கமிட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு தார் கமிட்டி வந்தது சொன்னாலும் நிறைய பேர் கேட்கல. ஓகே, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியை வந்து இந்த கட்சி தனியாக ஒரு கமிட்டி போடுது, இது ஜேவிபி கமிட்டி. எப்போ போடுறாங்கன்னா 1948 to 49, 1948 to 49 இந்த காலகட்டத்தில். இப்போது இந்த ஜேவிபி அப்படின்னா என்னதுன்னா, ஜேனா ஜவஹர்லால் நேரு, வீணா வல்லபாய் பட்டேல், பீனா வந்து பட்டாபி சீதாராமையா, பட்டாபி சீதாராமையா. இப்போ இவங்க 4 பேர் சேர்ந்த ஒரு குழு, அதனால வந்து இதை ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இவங்க 4 பேர் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்செப்டட் த தார்ஸ் கண்டிஷன். தார் என்ன சொன்னாரோ அதுவே வந்து கரெக்டு தான், தாரோட ரெக்கமெண்டேஷனே ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகே, அக்செப்டட் த தார்ஸ் ரெக்கமெண்டேஷன். ஓகே, அப்போ 2 கமிட்டி போட்டிருக்காங்க. ஒன்று வந்து தார் கமிட்டி, இன்னொன்று ஜேவிபி கமிட்டி. ரெண்டுமே வந்து லிங்குவிஸ்டிக் பேஸில் பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா 1953. ஓகே, இந்த காலகட்டத்தில் ஓகே பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படிங்கிற ஒரு பர்சன். ஓகே, பொட்டி ஸ்ரீ ராமுலு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கார் 56 நாட்கள். ஓகே, 56 days வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து பண்ணுறாரு. எதுக்காகனா தெலுங்கு பேசுகிற மக்களுக்குன்னு ஒரு தனி ஊர் வந்து வேணும், தனி ஸ்டேட் வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணி ஹங்கர் ஸ்ட்ரைக் இருந்து இறந்து போயிடுறாரு. ஓகே, 56 days உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிடுறார். ஓகே, அப்போ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா October 1, 1953 தெலுங்கு பேசுகிற மக்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டேட்டு உருவாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆந்திரா அப்படிங்கிற ஸ்டேட்டை உருவாக்குறாங்க. ஓகே, ஆந்திரா ஸ்டேட். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ். ஓகே, லாங்குவேஜ் பேசிஸில் பிரித்தா ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து இந்த ஆந்திர பிரதேஷ் தான். ஓகேவா? எப்போது October 1, 1953. ஓகே, இப்போது இந்த ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுத்தனால மற்ற ஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் இன்னொரு கமிட்டி வந்து போடுறாங்க, ஃபசல் அலி கமிட்டி. ஓகே, ஃபசல் அலி கமிட்டி எப்போ போடுறாங்க அப்படின்னா 1953 to 1955. 55 தான் சப்மிட் ஆகுது ரிப்போர்ட்டு. இப்போ 53 போட்ட கமிட்டி. ஓகே, இதோட சேர்மன் வந்து ஃபசல் அலி. இப்போ இதில் என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க, ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாருன்னா லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரிக்கலாம், லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரிக்கலாம், பட் ரிஜெக்டட் ஒன் லாங்குவேஜ் ஃபார் ஒன் ஸ்டேட். ஒன் லாங்குவேஜ் ஃபார் ஒன் ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்டை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் லாங்குவேஜ் பேஸ்டாக பிரிச்சுக்கோங்க. ஆனால் இப்போ தமிழ்நாடு தமிழ் பேசுகிற மக்கள்னு பிரிச்சிட்டோம் அப்படின்னா, ஆனால் அங்கே இருக்கிறது தமிழ் மக்களாக மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே, ஒரு ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டில் யார் அதிகமாக எந்த மொழி பேசுகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி பிரிச்சுக்கோங்க. ஆனால் அதை வச்சுட்டே வந்து இவங்க தான் அதிகம், இவங்க கம்மி, அதனால் இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? அதுதான் அந்த கமிட்டியில் கொடுத்த ரெக்கமெண்டேஷன். ஓகேவா? நீங்கள் லிங்குவிஸ்ட் பேஸில் பிரிச்சுக்கோங்க, ஆனால் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிற கான்செப்டை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? அப்போ இவங்க கொடுத்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்.
ஓகே, மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த வருஷம் வந்ததுன்னா 1956ல். ஓகே, 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா நவம்பர் 1st 1956. நவம்பர் 1st 1956. ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் கூட எந்த டேவை வந்து தமிழ்நாடு நாளாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா டிஸ்கஷன் போது. நிறைய கட்சிகள் வந்து நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாளுன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சில கட்சி ஜூன் மாதத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது எது கரெக்டான நாள் அப்படிங்கிறது இன்னுமே டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. ஏன் நவம்பர் 1 ஒரு சிலர் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கான ரீசன் என்னென்னா, அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், லாங்குவேஜை பேஸ் பண்ணி மாநிலங்களை பிரிச்சிருக்கோம். ஓகே, நவம்பர் 1 1956. அப்போ நிறைய ஸ்டேட்டில் இந்த நவம்பர் 1 1956 தான் அவங்களோட ஸ்டேட் டேவாக இருக்கும். ஓகேவா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது மாறி இருக்குது. மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் மேக்ஸிமம் எதெல்லாம் லாங்குவேஜ் பேஸ்டிக் பிளேசஸில் பிரித்தாங்களோ அவங்க எல்லாரும் நவம்பர் 1 தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா, இப்போ இதுபடி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 14 நியூ ஸ்டேட்ஸ், புது ஒரு 14 ஸ்டேட்ஸ் உருவாக்குறாங்க. 6 யூனியன் டெரிட்டரியாக வந்து உருவாக்குறாங்க. 14 ஸ்டேட் ப்ளஸ் 6 யூனியன் டெரிட்டரி. ஓகே, அப்போ இது வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பெரிய சேஞ்சஸ். அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து 7th அமெண்ட்மெண்ட் 1956. ஓகே, 7th அமெண்ட்மெண்ட் 1956 ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டேட்ஸை வந்து லாங்குவேஜ் பேசிஸில் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேவா, இது பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 7th அமெண்ட்மெண்ட்டில் வேறு என்னென்ன இருக்குன்னா பார்ட் பி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னோமா. நம்ம பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து பிரிச்சிருந்தோம். இந்த பார்ட் பி ஸ்டேட்ஸ் எதில் இருந்ததுன்னா பார்ட் 7ல் இருந்தது. நம்மளோட பார்ட் 1 நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம், யூனியன் டெரிட்டரிஸ் டெரிட்டரி. இப்போது பார்ட் 7 முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னா பார்ட் பி ஸ்டேட்ஸ். இப்போ இந்த 7th அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பார்ட் 7ஐயே வந்து ரிமூவ் பண்ணிடுது. ஓகே, இப்போ பார்ட் 7 அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் கிடையாது. எப்போ ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா 7th அமெண்ட்மெண்ட் 1956ல் ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து இப்போது ஸ்டேட்ஸ் வந்து பிரித்தாச்சு, 14 ஸ்டேட்ஸ். இப்போ இந்த 14 ஸ்டேட்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா, இப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். 15வது ஸ்டேட் எது, 16வது ஸ்டேட் எது, இப்படி கேட்கலாம் எக்ஸாமில். ஓகே, அப்போது இப்போ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸ்டேட்டோட நம்பர், அதுக்கப்புறம் நேம், அந்த ஸ்டேட்டோட நேம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டோட இயர், எந்த வருஷம் சேஞ்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் அது ப்ரீவியஸாக எந்த ஸ்டேட்டு கூட இருந்தது, இல்லை அதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறது தான். இந்த மாதிரி நம்ம 4ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 15th ஸ்டேட். 15th ஸ்டேட் எதுனா குஜராத். 15th ஸ்டேட் குஜராத். இயர் வந்து 1960. 1960. அதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட் கூட இருந்தது அப்படின்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. அடுத்தது 16th ஸ்டேட் நாகாலாந்து. 1962. ப்ரீவியஸாக எங்கே இருந்தது அப்படின்னா அசாம் கூட. அடுத்தது 17th ஸ்டேட் ஹரியானா. இயர் வந்து 1966. முன்னாடி எந்த ஸ்டேட் கூட இருந்தது அப்படின்னா பஞ்சாப். ஓகேவா, 17th ஸ்டேட் ஹரியானா, முன்னாடி எங்கே இருந்தது பஞ்சாப் கூட இருந்தது, அப்புறம் தான் நம்ம தனியாக பிரிச்சிருக்கோம். அடுத்தது 18th ஸ்டேட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷ். இயர் வந்து 1971. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா யூனியன் டெரிட்டரியாக இருந்திருக்கும், பின்னாடி அதை ஒரு ஸ்டேட்டாக வந்து மாற்றிருப்பாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி வெறும் ஒரு யூனியன் டெரிட்டரி தான் ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்தது 19th ஸ்டேட் மணிப்பூர். இயர் வந்து 1972. அதே தான் யூனியன் டெரிட்டரி டு ஸ்டேட். அடுத்தது 20th ஸ்டேட் திரிபுரா. 1972. யூனியன் டெரிட்டரி டு ஸ்டேட். அடுத்தது 21st ஸ்டேட் மேகாலயா. 21st ஸ்டேட் மேகாலயா, MEG மேகாலயா. இயர் வந்து 1972.
அதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட் கூட இருந்தது அப்படின்னா அசாம் கூட. அடுத்தது 22nd ஸ்டேட் வந்து நேம் வந்து சிக்கிம். நான் என்ன சொன்னேன், சிக்கிம் வந்து முதல்ல இந்தியா கூட இல்லை, அப்புறம் இந்தியா கூட ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆட் பண்ணுறாங்க. 36th அமெண்ட்மெண்ட் 1975. ஓகே, அப்போ வெளியிலேருந்து ஒரு ஸ்டேட்டை நம்ம உள்ளே வந்து ஒரு ஊரை வந்து உள்ளே வாங்கியிருக்கோம், வாங்கி அதை ஸ்டேட்டாக மாற்றிருக்கோம். ஓகே, அது வந்து சிக்கிம் 22nd ஸ்டேட். ஓகே, 36th அமெண்ட்மெண்ட் 1975. ஓகே, அடுத்தது 23rd மிசோரம். இயர் வந்து 1987. ஓகே, மிசோரம். ஓகே, மிசோரம் 1987. ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடி எது கூட இருந்தது அப்படின்னா, எந்த ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அசாம். ஓகே, அடுத்தது 24th ஸ்டேட் அருணாச்சல் பிரதேஷ். இயர் வந்து 1987. ஓகே, இப்போ அருணாச்சல் பிரதேஷ் வந்து யூனியன் டெரிட்டரியாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டேட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி அதே வருஷத்தில் கோவா 1987 யூனியன் டெரிட்டரியாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டாக மாற்றிருப்பாங்க. ஓகே, ரெண்டுமே ஒரே வருஷத்தில் நடந்திருக்கும். கோவா, அருணாச்சல் பிரதேஷ் ரெண்டுமே வந்து ஸ்டேட்டாக வந்து மாறியிருக்கும். 26 சத்தீஸ்கர். 26 சத்தீஸ்கர். இயர் வந்து 2000. ஓகே, சத்தீஸ்கர் வந்து எந்த ஊர்லேருந்து நம்ம தனியாக பிரித்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகே, மத்திய பிரதேஷ். அடுத்தது 27th ஸ்டேட் வந்து உத்தரகாண்ட். சேம் இயர் 2000. ஓகே, உத்தரகாண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து தனியாக பிரித்து எடுத்தது, உத்தர் பிரதேஷ். அடுத்து 28 ஜார்க்கண்ட். இயர் வந்து 2000. ஜார்க்கண்ட் வந்து எந்த ஊர்லேருந்து எடுத்தது அப்படின்னா பீகார். ஓகே, பீகார்லேருந்து தனியாக பிரித்தது தான் ஜார்க்கண்ட். அடுத்தது 29th ஸ்டேட். இதுதான் வந்து கடைசியாக கிரியேட் பண்ண ஸ்டேட். எந்த ஸ்டேட்னா தெலுங்கானா. ஓகே, தெலுங்கானா. இயர் வந்து 2014. மறுபடியும் எந்த ஸ்டேட்டில் இருந்தது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். இப்போ 29 ஸ்டேட் ஆச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னா வெறும் 28 ஸ்டேட்ஸ் தான் இருக்குது. ஓகே, அப்போ வேறு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னா, இதை பற்றி பார்க்குறக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடும். இப்போது இப்போ நமக்கு இந்தியா அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்தியாவில் இங்கே இருக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான், இங்கே இந்தியா. ஓகே, இப்போது இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு. நான் என்ன சொன்னேன், 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் எல்லாருமே இந்தியா கூட போகலன்னு சொல்லலை. ஒரு 3 பேர் வந்து போகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் யார்? ஜம்மு காஷ்மீரும் ஒருத்தர். இப்போது பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜம்மு காஷ்மீருக்குள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? எப்படியாவது அவங்களோட ஆர்மியை வச்சு நம்ம ஜம்மு காஷ்மீரை நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அந்த டைமில் ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு பிரின்ஸ் இருந்திருப்பார். அவர் வந்து ஹரி சிங். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா அப்போது ஜவஹர்லால் நேரு. ஓகே, அப்போ 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது ஹரி சிங் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்து எங்களை அட்டாக் பண்ணுறாங்க, எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்தியா கூட சேர்ந்துருங்க, ஒரு ஸ்டேட்டாக வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அவங்களும் வந்து சரி நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஒரு ஸ்டேட்டாக வந்து மாறுறாங்க. மாறிட்டு
எங்களுக்கு வந்து ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது வேணும், நான் வந்து நார்மல் ஸ்டேட்டாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 370 படி உங்களுக்குன்னு ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, நம்ம யாருமே வந்து ஜம்மு காஷ்மீரில் போய் ஒரு லேண்ட் அப்படிங்கிறது யாரும் வாங்க முடியாது. அந்த ஊர் மக்கள் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய லேண்டை வாங்க முடியும். ஓகேவா? இப்போ வெளியில் இருக்க மக்களுக்கு அதை விற்க முடியாது. ஓகே, இந்த மாதிரியான ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு கொடுத்துருந்தாங்க. இது கொடுத்தனால தான் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியா கூட மெர்ஜ் ஆகுது. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் 370 கேன்சல் பண்ணிட்டாங்க. இதில் கொடுத்த அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு இனிமேல் அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ முன்னாடி ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டாக இப்போ இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு யூனியன் டெரிட்டரி, அதே மாதிரி லடாக் அப்படிங்கிற ஒரு யூனியன் டெரிட்டரியாக வந்து மாற்றி விட்டுறாங்க. ஓகேவா? இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா 2 யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் கிடையாது. ஓகே, அப்போ எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குன்னா 28 ஸ்டேட்ஸ். இப்போது இந்தியாவில் எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் 28 ஸ்டேட்ஸ். அடுத்தது ஒரு சில முக்கியமான யூனியன் டெரிட்டரிஸ். இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேம், அதுக்கப்புறம் ஃப்ரம், யார்கிட்டேருந்து வாங்கணும், அதுக்கப்புறம் இயர் ஆர் அமெண்ட்மெண்ட், இந்த வருஷம் பண்ணாங்க இல்லை அதுக்கான அமெண்ட்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு தாத்ரா அண்டு நாகர் ஹவேலி. தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி இந்த யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கி இந்தியா கூட சேர்த்துருப்போம். ஓகே, நமக்கு இந்தியாவுக்கு வந்தது பிரிட்டிஷ் மட்டும் இல்லை, போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு, டச்சு, டேனிஷ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருந்தும் நிறைய பிளேசஸ் அப்படிங்கிறது தனியாக இருந்திருக்கும். அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இந்தியா கூட மெர்ஜ் பண்ணது. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வந்து தாத்ரா நாகர் ஹவேலி, அது யார்கிட்ட இருந்து வாங்கினது அப்படின்னா போர்ச்சுகீஸ். இதுக்கான அமெண்ட்மெண்ட் வந்து 10th அமெண்ட்மெண்ட் 1961. ஓகே, 10th அமெண்ட்மெண்ட் 1961. அடுத்தது கோவா, டாமன் அண்டு டையூ. ஓகே, கோவா, டாமன், டையூ இந்த 3 பிளேஸும் வந்து அதே போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து தான் வாங்கினோம். அமெண்ட்மெண்ட் வந்து 12th அமெண்ட்மெண்ட் 1962. ஓகே, 1962. இதில் தான் என்ன ஆகுது, கோவா, டாமன், டையூ இது 3மே வந்து இங்கே சேருது. இப்போ கோவா அப்படிங்கிறது இந்தியாவோட எத்தனாவது ஸ்டேட்? இதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, கோவா வந்து இந்தியாவோட எத்தனாவது ஸ்டேட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது அடுத்தது புதுச்சேரி. ஓகே, புதுச்சேரி யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா ஃப்ரெஞ்ச். ஓகே, 14th அமெண்ட்மெண்ட் 1962. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் இருக்க மாதிரி இருக்கும், 1961, 1962. அடுத்தது சண்டிகர். சண்டிகர் அப்படிங்கிறது எந்த ஊர்லேருந்தும் வாங்கலை, எந்த அமெண்ட்மெண்ட்டும் கிடையாது. ஓகே, இது வந்து ஷா கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் சண்டிகரை யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறோம். எந்த வருஷம் அப்படின்னா 1966. ஓகேவா? எதுக்காக மாற்றணும் அப்படின்னா, சண்டிகர் அப்படிங்கிறது பஞ்சாப், ஹரியானா இந்த 2 ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரே கேபிட்டல் தான். அந்த கேபிட்டல் என்னது அப்படின்னா சண்டிகர். ஓகேவா? 2 ஸ்டேட்டோட கேபிட்டலாக இருக்கிறது சண்டிகர். அதுக்கப்புறம் 2 ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டுமே வந்து சண்டிகரில் தான் இருக்குது. ஓகே, அப்போ 2க்குமே காமனான எல்லா விஷயங்களும் எங்கே இருக்குன்னா சண்டிகரில் இருக்கும். அதனால் இப்போ 2 ஸ்டேட்டு கேபிட்டலாக இருக்கனால சண்டிகர் வந்து யூனியன் டெரிட்டரியாக இருக்குது.
அடுத்தது ஒரு சில நேம் சேஞ்சஸ் இப்போ என்ன மாதிரியான நேம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஓல்டு நேம், நியூ நேம், அடுத்தது இயர், எந்த வருஷம் பண்ணாங்க அப்படிங்கிறத 3மே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓல்டு நேம், ஃபஸ்ட் ஒன்னோடது மெட்ராஸ். இது ரொம்ப ஈஸி, எல்லாராலும் சொல்ல முடியும். மெட்ராஸ். இப்போ இருக்க நேம் வந்து தமிழ்நாடு. இது எந்த வருஷம் பண்ணோம் அப்படின்னா 1969 அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சிஎம்மாக இருக்கும்போது அவர் பண்ணது தான் 1969. ஓகே, இப்போது மைசூர் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா கர்நாடகா. இப்போ அந்த ஸ்டேட்டோட பேர் கர்நாடகா. எந்த வருஷம்னா 1973. அடுத்தது யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அதை என்ன நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி. நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லி. ஓகே, இந்தியாவோட தலைநகரம் தான் வந்து நமக்கு டெல்லி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த டெல்லியோட நேமே வந்து நம்ம தலைநகர பகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. இது எந்த வருஷம் பண்ணதுன்னா 1992. இதுக்குன்னு ஒரு தனி அமெண்ட்மெண்ட் இருக்குது. அது 69th அமெண்ட்மெண்ட் 1991. ஓகே, 69th அமெண்ட்மெண்ட் 1991. அடுத்தது ஒரிசா. நியூ நேம் என்னது அப்படின்னா ஒடிசா. ஓகே, ஆர் இருந்த இடத்துல டி இருக்கும், அவ்வளோதான். ஒரிசாக்கு பதிலாக ஒடிசா. எப்போ பண்ணது அப்படின்னா 2011. ஓகே, அடுத்தது பாண்டிச்சேரி. ஓல்டு நேம் வந்து பாண்டிச்சேரி, இப்போ இருக்கிறது புதுச்சேரி. புதுச்சேரி எந்த வருஷம் பண்ணாங்க அப்படின்னா 2006. ஓகேவா? ஓகே, அடுத்தது இப்போது லாஸ்ட் பாயிண்ட். இந்த யூனியன் டெரிட்டரி இந்த டாப்பிக்கில் வந்து லாஸ்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம கடைசியாக பண்ண சேஞ்சஸ் அப்படிங்கிறது எப்போனா 2020. 26 ஜனவரி 2020 என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா முன்னாடி தாத்ரா நாகர் ஹவேலின்னு ஒரு யூனியன் டெரிட்டரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாமன் டையூன்னு ஒரு யூனியன் டெரிட்டரி இருந்தது. 2 யூனியன் டெரிட்டரி இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ரெண்டையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? மெர்ஜ் பண்ணி இதோட கேபிட்டலாக இப்போ என்ன இருக்குன்னா டாமன் தான் இப்போ இதோட கேபிட்டல். எப்போ சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா 26 ஜனவரி 2020 இந்த மாதிரி சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேவா? இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். எல்லாமே எப்படி நம்ம ஸ்டேட்ஸாக உருவாச்சு, என்னென்ன ஸ்டேட்ஸ் உருவாச்சு, அதுக்கு என்னென்ன நேம் சேஞ்ச் ஆச்சு, இதெல்லாமே பார்த்தோம். இப்போ இதில் 4 ஆர்டிக்கல் பார்த்துருக்கோம். ஆர்டிக்கல் 1 என்னது, இந்தியாவோட நேம் என்ன, அதோட பவுண்டரி என்ன அப்படின்னு சொல்லுது. ஆர்டிக்கல் 2 வந்து புதுசாக ஒரு ஸ்டேட்டை உள்ளே சேர்க்கறது, அட்மிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அடுத்தது உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டேட்ஸை வந்து புதுசாக உருவாக்குறது. ஓகே, கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், உள்ளே புது ஸ்டேட்ஸை உருவாக்குறது. ஆர்டிக்கல் 4 அப்படின்னா ஆர்டிக்கல் 2வையும் 3ஐயும் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணணுமா வேணாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது ஆர்டிக்கல் 4. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக ஒரு நோட் மாதிரி எடுத்து போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் நம்ம சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டும் சேர்த்து இன்னொரு பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 20 to 30 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து செகண்ட் வீடியோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா வந்து நிறையா பீப்புள் என்கேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோ அப்படிங்கிறத ரெகுலராக அப்லோட் பண்ண முடியும். ரெகுலராக பீப்புள் என்கேஜ்மெண்ட் இருந்தால் தான் நம்ம வீடியோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இந்த சின்ன விஷயங்கள் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? இது லைக் பண்ணிட்டு மட்டும் வீடியோ பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.